ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மணிவி லோன் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரியலி வந்து ஆன்லைனில் உங்களுக்கு லோன் தராங்களா, இல்லைனா ஃபேக் லிஸ்ட்டில் இந்த ஆப்பும் ஒன்றா. அது மட்டும் இல்லாமல் 10 லேக் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து நம்ம அப்ளை பண்ண 10 லேக் லோன் தருவாங்களா, இல்லைனா அவங்க தோன்ற பாட்டுக்கு லோன் தருவாங்களா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மணிவி பர்சனல் லோன் இந்த ஆப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லேக் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறதாவே அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் 10 லேக் வரைக்கும் அவைலபிளாக இருக்குன்னு. பட் உங்களுக்கு அந்த 10 லேக்கை வந்து அப்படியே தந்துடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதாவது உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பார்த்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,000லேருந்து 10 லேக் வரைக்கும் இதில் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தரணுமோ அதை தருவாங்க. பட் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஸ்மாலர் அமௌண்ட் தான் தருவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ப்ராப்பராக பே பண்ணால் மட்டும்தான் அதுக்கு செகண்ட் டைம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுமோ அது ரெண்டும் கொஞ்சம் லிமிட்டை வந்து அப் பண்ணி வந்து லோன் தருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எந்த மாதிரி இருக்குது, நீங்கள் சேலரி எவ்வளோ வாங்குறீங்க, ஸோ அது எல்லாமே வந்து செக் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த இஎம்ஐ நீங்கள் வந்து பே பண்ணாமல் இருக்கீங்க, ஒரு நல்ல சேலரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மந்த்லி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே அந்த சேலரி அமௌண்ட் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல அமௌண்ட் பார்த்திங்கன்னா இதிலேருந்து லோன் தராங்க. பட் என்னென்னா எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், எப்போதுமே இந்த பேங்க் சைடில் வந்து லோன் அப்ளை பண்ணி வாங்குறது வந்து எப்போதுமே சேஃபாக இருக்கும். லோனை நம்பி போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது கிடைக்காத ஒரு பட்சத்தில் தான் நம்ம லோன் ஆப்புகளை வந்து நம்பி போகணுமே தவிர, பட் எப்போதுமே நம்ம பேங்க் சைடில் தான் ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,000லேருந்து 10 லேக் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து இவங்க தராங்க. ரீபேமெண்ட் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. அதாவது இஎம்ஐ வந்து பே பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் 5 வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு தராங்க. ஆனுவல் பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16%லேருந்து 39% வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களோட இன்ட்ரெஸ்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹையாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும், இந்த லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போதுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ப்ராசஸிங் ஃபீஸும் பார்த்திங்கன்னா 2%லேருந்து 8% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணணும். எப்போதுமே வந்து ஒரு லோனை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் மந்த்லி கரெக்டாக அந்த டியூ டேட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட்டை போட்டுட்டு ப்ராப்பராக நீங்கள் பே பண்ணிங்கன்னா அவங்க சைடில் எந்த டார்ச்சருமோ எந்த காலுமோ வராது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்பப்போ கால் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி பார்த்தா பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இது இந்த ஒரு லோன் ஆப்பு மட்டும் கிடையாது, வேறு எல்லா லோன் ஆப்புக்கும் சேம் கேட்டகரி தான். நீங்கள் எந்த லோன் ஆப்பில் லோன் எடுத்தால் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டியூ டேட் முடிஞ்சிருச்சா அவங்கள டார்ச்சர் பண்ணி சாகடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட எல்லா நிறுவனத்துலையும் இந்த பிஹேவியர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அடுத்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தருவாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வாங்குற அமௌண்ட்லேருந்து செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக கொடுப்பாங்க. பட் ரியலி வந்து 10 லேக் வரைக்கும் கொடுக்கலாம்னு கேட்டால் கிடையாது. எப்போதுமே அவங்க அந்த அப்பர் லிமிட்டுக்கெல்லாம் ரொம்ப எலிஜிபிலிட்டி கொடுக்காம ஒரு லிமிட், அந்த ஒரு இடைத்தரப்பட்ட பிளேஸ்லேயே வந்து நின்றுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ லோன் கொடுத்தா எப்படி ரீபேமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேட்டகரி, எவ்வளோ சேலரி, அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு வேணால் அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 100% அந்த 10 லேக் வந்து முழுசாக வந்து கொடுக்குறது மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு விஷயங்கள் எப்படின்னா, இதில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நான் என்னென்னு சொல்கிறேன். மினிமம் சிபில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 600 இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லோன் வந்து கிடைக்கும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர்னால் உங்களுக்கே தெரியும், சிபில் ஸ்கோர் 600 ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 650 எல்லாம் இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லோன் கிடைக்கும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மந்த்லி வந்து ப்ராப்பராக இன்கம் வந்துட்டுருக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்களோட லீடிங் பார்ட்னர், நீங்கள் அந்த ஆப்பில் போய் நீங்கள் வந்து ஒரு அபவுட் செக்ஷனுக்கு போனாலே அவர் லீடிங் பார்ட்னர்னு ஒரு 2-3 கம்பெனிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க இல்லை யாருன்னா இவங்களோட பார்ட்னர்ஸ். ஸோ இவங்க மூலமாக தான் இந்த லோன் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட டைப்பில் தான் இவங்க இருப்பாங்க. ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க என்னென்ன பேங்க் பார்த்திங்கன்னா தெரியும். ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் லிமிடெட் இருக்குது, ஆக்சிஸோ ஃபினான்ஸ் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்பு யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணுறீங்க. பட் இது வந்து இவ்வளோ கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஷேர் ஆகி அவங்க சைடில் எது ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வரும். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இல்லைனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வேறு எதுவுமே கிடையாது. பட் என்னென்னா இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன், எப்படி லோன் அப்ளை பண்ணுறது வாங்குறதுன்னு
திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் நான் சொல்லுவேன். எப்போதுமே லோன் வாங்குறது பேங்க் சைடில் போய் அந்த செக்ஷனில் போய் அப்ளை பண்ணி வாங்குறது வேறு, இந்த லோன் ஆப் மூலமாக வாங்குறது வேறு. நீங்கள் பேங்க் சைடில் போய் ப்ராப்பராக வாங்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஓரளவுக்கு வந்து நல்ல சேலரி அமௌண்ட், நல்ல கிரெடிட் ஸ்கோர்லாம் இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். ஓரளவுக்கு பெட்டராக சேஃபாக இருக்கும். பட் இந்த ஆன்லைன் ஆப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமான கேட்டகரியில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாய்.